மேம் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது மேம். இந்த இயர் வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கோல்டன் இயரா அமைப்பதுன்னு சொல்லுங்க மேம். நிச்சயமாப்பா. ஃபர்ஸ்ட்டு தமிழ் புத்தாண்டு அப்படின்றது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு தருணமா பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய தமிழர்கள் மத்தியில மிக முக்கியமா ஒரு கொண்டாட்டமான ஒரு திருவிழாவா பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் சவுத் சைட்லலாம் கொண்டாடக்கூடிய விஷயமே நம்ம சித்திரை திருவிழா கேள்விப்பட்டிருப்போம். அப்ப சித்திரைக்காகவே காத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு முக்கியமான ஒரு திருநாளா பார்க்கக்கூடியது தான் தமிழ் புத்தாண்டு. அதாவது தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நம்ம கொண்டாடக்கூடிய திருவிழா, அதாவது உழவு உழவு சார்ந்த பணிகள் இதெல்லாம் பண்றோம் இல்லையா? நமக்கு கதிரவன் பார்த்து ஒளி குடுத்தா தான் நம்மளுடைய வாழ்க்கையில வளம் அப்படிங்கிறது மாரி, ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. எல்லா ஊர்கள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, கோவில் திருவிழாக்கள் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க. இந்த டைம் பீரியட்ல கரெக்ட்டா சித்திரை டைம்ல தான் எல்லா கோயில்லயுமே நிறைய கூழ் ஊத்துறதா இருக்கட்டும், கோயில்ல வந்து குடமுழுக்கு பணி செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே விசேஷமா கொண்டாடக்கூடிய நிலை பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டா சித்திரை மாசத்துல இருக்கும். சித்திரையில என்ன பண்ணுங்க, உச்சியில வெயில் அடிக்குதோ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சித்திரை எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து உச்சத்துல வரக்கூடிய சூரிய பகவான் வந்து உச்சத்துல வரக்கூடிய நாள் தான் சித்திரை மாதம். மண்டைய பொழக்கும்பா வெயில். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணி நமக்கு நல்ல ஒரு குளிர்ந்த பூமி இருக்கணும், அந்த சூரியனுடைய தன்மை இல்லாம இருக்கணும், எல்லா நிறைய நோய் தாக்கத்துக்கு ஆளாகும் போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கணும்.